எங்கள் அண்ணன் வீட்டில் இன்றைக்கி நைட்டு வெங்காயம் ஊற்றப்போம். அது சிம்பிளாக அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எங்கள் மண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். ஒரு தவா வச்சுருக்காங்க, அது காஞ்சிடுச்சு. அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கணும். மாவு ஊற்றினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை நல்லா மேலே ஃபுல்லாக தூவிக்கணும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி ஊற்றிடுங்க. அப்போனா நல்லாயிருக்கும், கிறிஸ்பாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு சைடு வேகட்டும். மூடியை திறந்தாச்சு. இப்போ திருப்பி போடலாம். இன்னொரு சைடு வேகட்டும். ஏன் மூடி போடுறோன்னா நல்லா அப்போ தான் வெங்காயம் அந்த ஆவியில் நல்லா வேகும், நல்லா சாஃப்டாகிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றப்பம் திருப்பியாச்சு. அது மேலே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டொமேட்டோ ஆனியன் சட்னி, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி. இது வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு 3 வச்சு அரைச்சது, உப்பு எல்லாம் வச்சு அரைச்சது க்ரீன் சட்னி. அதுக்கப்புறம் லைட்டாக மேலே பருப்பு பொடி போடணும். அதான் இதில் ஸ்பெஷல், அவங்களோட ஸ்பெஷல். பருப்பு பொடி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கனால சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்டுன்னா நாங்கள் சொல்கிறோம்.